Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 15/9/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2னுடைய சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அடுத்த கட்டமாக தமிழ்நாடு ரவுண்டு 2 சீட் மேட்ரிக்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, தமிழ்நாடு ரவுண்டு 2வை பற்றி கேட்டிருந்தாங்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான். தமிழ்நாடு ரவுண்டு 2 லேட்டஸ்ட் அப்டேட் எப்போ, எக்ஸ்பெக்டட் ஷெட்யூல், அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 கூடுதலான எம்பிபிஎஸ் இடங்கள் இரண்டாம் சுற்றில் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அது எந்தெந்த கல்லூரியில் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ரிலீஸ் பண்ணின ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் அண்டு ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலில் ஸ்டேட் கோட்டாங்கிறது இன்க்ளூடிங் தமிழ்நாடு 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மற்ற மாநிலங்களில் ஸ்டேட் கோட்டாக்கான அஃபீஷியல் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு டென்டேட்டிவாக எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 14/9/2025 நேற்று டேட்டில் உங்களுக்கு ராஜஸ்தானில் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 2க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 15-16 ஆகிய 2 நாட்களில் ஸ்டேட் கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க, 2ஆம் சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன், ஆம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். அதே போல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும், 19/9/2025, 22/9/2025 வரைக்கும். இது உங்களுக்கு ராஜஸ்தான் ஸ்டேட் கவுன்சிலிங் போர்டில் வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று அல்லது நாளை நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸும் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு முன்னதாக வெளியிடப்படும். 19ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டு. அப்போ பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணணும், உங்களுக்கு தமிழ்நாட்டில் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸில் ரவுண்டு 1ல் அலாட் ஆகிட்டு ஃப்ரீ எக்ஸிட் ஆன கேண்டிடேட் எத்தனையோ அந்த சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அன்ஃபில்டு சீட்ஸாக வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நியூ சீட்ஸ் ஏதாவது ஏடாக இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இந்த ரவுண்டு 2னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக வெளியிடப்படும். அடுத்தது 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 30/9/2025. இந்த ஷெட்யூல் ராஜஸ்தானில் மட்டும் ரிலீஸ் பண்ணினதில்லை. ஆஸ் பர் த எம்சிசியினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்த அந்த தகவலினுடைய அடிப்படையிலையும் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு இன்று அல்லது நாளை நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் 19ஆம் தேதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல் சீட் மேட்ரிக்ஸ் அதற்கு முன்னதாக வெளியிடப்படும். ரிசல்ட்டு 25ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், 200 சீட் அப்படின்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் பார்த்துடலாம். இப்போ 200 சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டில்
வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு எவ்வளோ சீட் அப்படின்னா ஒரு 50 சீட் ரவுண்டு 2ல் 2ஆம் சுற்றில் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 50 சீட் கூடுதலாக வருவதற்கும் வாய்ப்புள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இன்னொரு 50 சீட் ஏற்கனவே இருக்கிற 50 சீட்டோட ஒரு 50 சீட் கூடுதலாக வருவதற்கும் வாய்ப்புள்ளது. அதே போல் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே இருக்கிற சீட்டோடு சேர்த்து இன்னொரு 50 சீட் அப்படிங்கிறது கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சோர்ஸினுடைய அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னமும் வரவில்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கமெண்ட் பாக்ஸில் சார் 200 சீட் ஆட் ஆகிடுச்சா இல்லை எப்போ ஆட் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸ் அஃபீஷியலாக டிஎன் மெடிக்கலில் வந்தால் மட்டும்தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கும். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 200 சீட் அப்படிங்கிறது 2ஆம் சுற்றில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 2 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில், அதே போல் 2 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில். 2 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, செயின்ட் பீட்டர்ஸ், சுவாமி விவேகானந்தா, தலா 50 இடங்கள் வீதம் 4 கல்லூரிகளில் 200 எம்பிபிஎஸ் இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து எந்த நேரத்துலையும் உங்களுக்கு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மதியம் 12:15 மணி வரை, அதாவது 15/9/2025 மதியம் 12:15 மணி வரை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை. வந்த உடனே நம்ம உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.